செய்திக் கதம்பம். இன்றைய செய்திக் கதம்பத்தில் மேட்டுப்பாளையம் அருகே தனியார் பள்ளியில் நீலகிரி நாடாளுமன்ற தொகுதி விளையாட்டுத் திருவிழாவின் நிறைவு நாள் நிகழ்ச்சியில் மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் இன்று பங்கேற்று பேசிய உரை, நாமக்கல்லில் முன்னாள் பிரதமர் அடல் பிகாரி வாஜ்பாயின் பிறந்தநாள் கொண்டாட்ட நிகழ்ச்சி குறித்து எமது செய்தியாளர் வழங்கும் தகவல்கள் மற்றும் மத்திய அரசின் சமூக வலைதள பதிவுகள் உள்ளிட்டவை இடம்பெறுகின்றன. நாடு முழுவதும் 240 இடங்களில் நாடாளுமன்ற தொகுதி விளையாட்டுப் போட்டிகள் நடைபெற்றன. இதன் ஒரு பகுதியாக மேட்டுப்பாளையம் அருகே சிறுமுகை ஆலங்கொம்பு பகுதியில் உள்ள தனியார் பள்ளியில் இன்று நடைபெற்ற இதன் நிறைவு நாள் நிகழ்ச்சியில் பங்கேற்று உரையாற்றினார் தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன். அவர் பேசுகையில், மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்களுடைய ஒரு வழிகாட்டுதல்ல இந்த அற்புதமான நிகழ்ச்சி இன்றைக்கு இந்தியா முழுவதும் கிட்டத்தட்ட 240 இடங்கள், அதுல 4 பேர் கூட இன்றைக்கு நம்மளுடைய பிரதமர் அவர்கள் நேரடியாக வீடியோ கான்பரன்ஸ்ல கலந்துரையாடினார்கள். அதுல நம்மளுடைய குழந்தை நேசிகா அவர்களுடைய விளையாட்டு, அவங்க சைக்கிளிங், அதே நேரத்தில் கபடி, 2 துறையிலையும் சிறந்து விளையாட்டுகளோட ஒரு நேஷனல் பிளேயராக இருந்து கொண்டிருக்கிறார்கள். அவரிடத்துல கலந்துரையாடினாங்க. நமக்கெல்லாம் ஒரு பெருமை. பாராளுமன்ற உறுப்பினருக்கான விளையாட்டு திருவிழாவில் 5000த்திற்கும் மேற்பட்ட பார்ட்டிசிபென்ட் கலந்திருக்கிறோம். கிட்டத்தட்ட 1.5 மாதம் இந்த நிகழ்ச்சி தொடர்ந்து நடந்தது. அதுல பிரைஸ் வாங்கியிருக்கிற உங்கள் அனைவருக்கும், அதுல கலந்து கொண்ட உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். கலந்து கொண்டவர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள், நடுவர்களுக்கும் வாழ்த்துக்கள். கபடி, சிலம்பம், யோகா, வாலிபால், ஃபுட்பால், கிரிக்கெட், கோகோ போன்ற விளையாட்டுகள்ல 32 பிரிவுகள்ல பங்கு பெற்று கிட்டத்தட்ட 500ற்கு மேற்பட்டவர்கள் இன்றைக்கு இங்கு இப்பொழுது பரிசு பெற இருக்கிறார்கள். அவர்களை ஊக்குவிக்கும் விதமாக அவர்களுக்கு பரிசு கொடுப்பதற்காக நம்மளுடைய மரியாதைக்குரிய திருமதி பி.டி. உஷா அவர்கள் நம்மளிடத்துல இங்கு வந்திருக்கிறார்கள். இந்தியா இன்றைக்கு மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி அடைந்த பாரதத்தை நோக்கி நாம் நடந்து கொண்டிருக்கின்றோம். 2047 நாம் 100வது சுதந்திர தினம் கொண்டாடும் பொழுது நம்முடைய நாடு வளர்ச்சி அடைந்த நாடாக, அப்துல் கலாம் ஐயா அவர்கள் கண்ட கனவு 2000 வல்லரசு பாரதத்தை நோக்கி நாம் நடந்து கொண்டிருக்கின்றோம். நாம் 2047 அடுத்த 23 வருடங்கள் வல்லரசாக இருக்கும் பொழுது இந்த நாட்டை ஆளுகின்ற ஆளுமைகளாக இங்க எதிரில் இருக்கின்ற நீங்க தான் இருக்க போறீங்க. நீங்க தான் அப்ப பெரிய பெரிய அட்மினிஸ்ட்ரேட்டராக, ஆபீசராக, ஜட்ஜஸாக, அரசியல்வாதிகளாக பல்வேறு துறையும் இந்த நாட்டை வழிநடத்தி செல்லுகின்ற அடுத்த தலைமுறையாக நீங்கள் இருக்க போகிறீர்கள். நம்மளுடைய ஒரே லட்சியம், நம்மளுடைய பிரதமருடைய ஒரே லட்சியம், நாம் இன்றைக்கு 2014 நம்மளுடைய நாடு 11வது பொருளாதார நாடாக இருந்தது. இன்றைக்கு நாம் 4வது மிகப்பெரிய பொருளாதார நாடாக இருக்கிறோம். 2027 3வது பெரிய நாடாக இருப்போம். 2047 உலகத்திற்கு வழிகாட்டியாக, உலகத்துல வல்லரசு நாடாக நாம் இருக்க போகின்றோம். அந்த பாதையில இன்றைக்கு இந்தியா, பாரதம், நம்மளுடைய நாடு ஒரு புதிய இளைஞர்களை கொண்ட நாடாக, புதிய பாரதத்தை கொண்ட நாடாக பிரதமர் தலைமையில நாம் இயங்கிக் கொண்டிருக்கின்றோம். இந்தியா இன்றைக்கு பல்வேறு துறைகள்ல வீறு நாடு போட்டுக் கொண்டிருக்கின்றோம். இன்றைக்கு கேலோ விளையாட்டு திருவிழாவில் கலந்து கொண்டு பரிசு பெற்றிருக்கின்ற, பங்கு பெற்றிருக்கின்ற, கலந்து கொண்டிருக்கின்ற மாணவ மாணவிகள் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொண்டு, மீண்டும் அடுத்த வருஷம் இதே மாதிரி இன்னும் பெரிய அளவுல நாம் இந்த விளையாட்டு திருவிழாவை நடத்துவோம். அதுல நீங்கள் எல்லாம் கலந்து கொள்ள வேண்டும், மற்றவர்களும் கலந்து கொண்டு நாம் நம்மளுடைய பாரதத்திற்காக, நம்மளுடைய நாட்டிற்காக, நம்மளுடைய பிரதமர் அவர்கள் சொன்னாங்க, நாம் விளையாடுவது நமக்காக மட்டுமல்ல, இந்த தேசத்திற்காக, நம்மளுடைய தேசிய கொடிக்கு மரியாதையை கொடுப்பதற்காக நாம் விளையாடி கொண்டிருக்கின்றோம் என்று அந்த ஒரு உத்வேகத்தோடு 2030 நம்மளுடைய காமன்வெல்த் கேம் அகமதாபாத்ல நடக்க இருக்கிறது. அதுல நம்ம பகுதியிலிருந்து நம்மளுடைய விளையாட்டு வீரர்கள் கலந்து கொள்ள வேண்டும் என்பது என்னுடைய லட்சியம், உங்களுடைய லட்சியம். நாம் அதுல கலந்து கொள்ள வேண்டும். அதே மாதிரி 2036 நடக்கின்ற ஒலிம்பிக் போட்டியில இந்த பகுதியிலிருந்து நீங்க எல்லாம் பரிசு பெற வேண்டும். அதற்காக நாம் தயாராகும் என கேட்டுக்கொண்டு, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய சார்பில் இந்த விளையாட்டு திருவிழாவை மிகப்பெரிய அளவில் நடத்தின, அதுல கலந்து கொண்ட மற்றவர்களுக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஜெய்ஹிந்த், ஜெய் பாரத். நாமக்கல்லில் முன்னாள் பிரதமர் பாரத ரத்னா அடல் பிகாரி வாஜ்பாயின் பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது. இதுகுறித்து எமது செய்தியாளர் வழங்கும் தகவல்கள்.
தனது வாழ்நாளின் பெரும்பான்மை காலத்தை அரசியல் மூலம் நாட்டு மக்களுக்கு சேவை புரிவதில் அர்ப்பணித்து வாழ்ந்த முன்னாள் பாரத பிரதமர் அடல் பிகாரி வாஜ்பாயின் 101வது பிறந்தநாள் விழா இன்று கொண்டாடப்பட்டது. நூற்றாண்டு நாயகருக்கு புகழ் வணக்கம் என்ற தலைப்பில் அவரது பிறந்தநாள் விழா கொண்டாடப்படுகிறது. நாமக்கல் மணிக்கூண்டு அருகே நடைபெற்ற நிகழ்ச்சியில் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த அடல் பிகாரி வாஜ்பாயின் திருவுருவ படத்திற்கு பொதுமக்கள் ஏராளமானோர் மாலை அணிவித்து மலர்கள் தூவி மரியாதை செலுத்தினர். முன்னாள் பாரத பிரதமர் அடல் பிகாரி வாஜ்பாயின் ஆட்சி காலத்தில் தேசத்தின் வளர்ச்சிக்கான பங்களிப்புகள், கொள்கை, பொது நிர்வாகம், சாலைகள், பொக்ரான் அணு ஆயுத சோதனை உள்ளிட்ட வரலாற்று சிறப்புமிக்க திட்டங்கள், அதன் மூலம் நாட்டு மக்கள் அடைந்த நன்மைகள் குறித்தும் எடுத்துரைக்கப்பட்டது. அவரது வழியில் உழைத்து நாட்டிற்கு மேலும் பெருமை சேர்க்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொள்ளப்பட்டது. நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோட்டில் புத்தொழில் புரிவோருக்கான ஹேக்கத்தான் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதுகுறித்து எமது செய்தியாளர் வழங்கும் தகவல்கள். வளர்ச்சியடைந்த பாரதம் என்ற நமது அரசின் நோக்கத்தில் தொழில்துறை முக்கிய இடம் வகிக்கிறது. புதிதாக தொழில் தொடங்குவதற்கும் ஏற்கனவே தொடங்கப்பட்ட தொழிலை மேம்படுத்துவதற்கும் மத்திய மாநில அரசுகள் திறன் மேம்பாட்டு பயிற்சிகள், மானியம், கடன் உதவிகளை வழங்கி வருகின்றன. இளைஞர்கள் மத்தியில் தீர்வுகளை கண்டறியும் வகையில் ஹேக்கத்தான் நிகழ்ச்சிகளையும் கல்வி நிறுவனங்களோடு இணைந்து அரசுகள் நடத்தி வருகின்றன. நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோட்டில் உள்ள தொழில்நுட்ப கல்லூரியானது ஸ்டார்ட் அப் டிஎன் இணைந்து 36 மணி நேர தீர்வோட்டம் ஹேக்கத்தான் ஒளிமயம் 4.0 நிகழ்ச்சியை 2 நாட்களாக நடத்தியது. நாமக்கல், சேலம் மாவட்டங்களைச் சேர்ந்த 70க்கும் மேற்பட்ட மாணவர் கண்டுபிடிப்பாளர்கள், புத்தொழில் முனைவோர் பங்கேற்று வளர்ச்சியை நோக்கமாக கொண்டு பல்வேறு தலைப்புகளில் தீர்வுகளை கண்டறிந்தனர். மருத்துவமனைகளில் தூய்மை பணிகளை எளிமைப்படுத்துதல், தலைமுடியிலிருந்து நுண்ணுரங்கள் தயாரித்தல், வயர்கள் இல்லாத முறையில் பேட்டரி வாகனங்களுக்கு மின்சாரம் ஏற்றுதல், நிபுணர் வழிகாட்டுதல், தொழில் தொடர்பு மற்றும் கள வாய்ப்புகளை இந்த தீர்வோட்டம் வழங்கியது. மத்திய அரசின் சமூக வலைதள பதிவுகள். பாரத் ரத்னா மகாமனா பண்டிட் மதன் மோகன் மால்வியா பிறந்த நாளை முன்னிட்டு மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷா அவருக்கு மரியாதை செலுத்தியுள்ளார். இதுகுறித்து அவர் விடுத்துள்ள சமூக வலைதள பதிவில், இந்திய கலாச்சார மதிப்புகளை கொண்ட நவீன கல்வியை நம் இளைஞர்கள் பெற வேண்டும் என்ற நோக்கில் பனாரஸ் இந்து பல்கலைக்கழகத்தை பண்டிட் மதன் மோகன் மால்வியா நிறுவினார் என்று கூறினார். பண்டிட் மதன் மோகன் மால்வியாவின் சிந்தனைகள் மற்றும் சேவைகள் நாட்டின் சமூக மற்றும் கல்வி முன்னேற்றத்திற்கு இன்றும் வழிகாட்டியாக திகழ்கிறது என்று திரு அமித் ஷா குறிப்பிட்டுள்ளார். பிரதமரின் கிராம சாலை திட்டம் தொடங்கப்பட்டு இன்றுடன் 25 ஆண்டுகள் நிறைவு செய்கிறது. இதுகுறித்து மத்திய ஊரக வளர்ச்சித்துறை தமது சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள செய்தியில், 2025 டிசம்பர் மாத நிலவரப்படி இத்திட்டத்தின் கீழ் மொத்தம் 8,25,114 கிலோமீட்டர் கிராமப்புற சாலைகளுக்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளதாகவும், இதில் 7,87,520 கிலோமீட்டர் சாலைகள் முடிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்துள்ளது. 2025-26 நிதியாண்டில் பிரதமரின் கிராம சாலை திட்டத்திற்கு 19,000 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக கூறியுள்ளது. இந்த திட்டம் கிராமப்புற மக்களின் சமூக பொருளாதார முன்னேற்றத்திற்கு வழிவகுப்பதாக அந்த அமைச்சகம் தெரிவித்துள்ளது. முன்னாள் பிரதமர் அடல் பிகாரி வாஜ்பேயின் 101வது பிறந்த நாளை முன்னிட்டு தலைநகர் தில்லியில் அடல் உணவக திட்டத்தை தில்லி முதலமைச்சர் திருமதி ரேகா குப்தா மற்றும் மத்திய அமைச்சர் திரு மனோகர் லால் ஆகியோர் தொடங்கி வைத்தனர். இதுகுறித்து மத்திய அமைச்சர் திரு மனோகர் லால் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், ஏழை எளிய மக்கள் பயன்பெறும் வகையில் 5 ரூபாய்க்கு உணவு கிடைக்கும் வகையில் இத்திட்டம் தொடங்கப்பட்டுள்ளதாக கூறியுள்ளார். யாரும் பசியுடன் படுக்க செல்லக்கூடாது என்ற அடல் பிகாரி வாஜ்பேயின் கனவினை நிறைவேற்றும் வகையில் இந்த திட்டம் தொடங்கப்பட்டுள்ளதாக திரு மனோகர்லால் கூறியுள்ளார். முன்னாள் பிரதமர் அடல் பிகாரி வாஜ்பேயின் பிறந்த தினம் நல்லாட்சி தினமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. இந்த நல்லாட்சி தினத்தில் பணியாளர் மற்றும் பயிற்சித்துறை நிர்வாகத்தின் அடிப்படை செயல்முறைகளை வலுப்படுத்தவும், நிர்வாக சூழலுக்கு அரசு பணியாளர்களை தயார்படுத்தவும் உதவும் 5 முக்கிய முயற்சிகள் தொடங்கப்படுவதாக மத்திய அறிவியல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார். இதன் மூலம் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி நிறுவனங்களை வலுப்படுத்தி நாட்டின் பயணத்தை பொறுப்புணர்வு மிக்க எதிர்கால ஆட்சிக்கு முன்னேறும் என்றும் டாக்டர் ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார். இத்துடன் இன்றைய செய்திக் கதம்பம் நிறைவு பெறுகிறது.